ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கன்சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருமே விரும்பி பார்க்குற வ்ளாக் ஒன்று தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம சேனலில் வ்ளாக் போட்டால் தான் எல்லாருமே மிச்சம் விரும்பி பார்ப்பீங்க. ஸோ நிறைய ஃபீட்பேக்ஸுமே ஷேர் பண்ணுவீங்க. இன்றைக்கும் சண்டே, ஸோ சண்டே மார்னிங்லேருந்தே வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம்னு தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நாங்கள் கடைக்கு போயிட்டுருக்கேன். கேக்குக்குரிய திங்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் வாங்கி கொண்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ஆர்டர்ஸ் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈதுன்றதால கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாமே நான் குறைச்சி தான் எடுத்திருந்தேன். ஸோ எல்லா திங்ஸுமே முடிஞ்சு இப்போ முட்டை, சீனி, மாவு எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஆர்டர் வரும்போது நமக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ முட்டை எப்போவுமே நான் ரொம்ப அதிகமாக வாங்க மாட்டேன். 20 முட்டை அப்படி தான் வாங்குவேன். வாங்கி யூஸ் பண்ணி முடிஞ்சதுமே ரிட்டர்ன் வாங்கிக்குவேன். இப்போ ரொம்பவே வெயில் காத்துன்றதால குயிக்காகவே முட்டை வந்து பழுதாகிடும். ஸோ அதனால் தேவைக்கேற்ப வாங்கி வச்சிட்டோம்னா ஓகே. இப்போ மாவு, சீனி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எல்லாமே நான் வாளியில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். அதோட அம்மா ஜோக்கேட், சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொல் ரொட்டி தான் செய்ய போகிறேன். ஸோ பொல் ரொட்டினா வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். குறிப்பாக எனக்கு அயாக்கெல்லாம் ரொம்பவே ஃபேவரட். ஸோ பச்சை கொச்சிக்காய், வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக நம்ம பொல் ரொட்டி சுட போகிறோம். ஸோ அந்த ரெசிபியுமே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வாளி எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கேக்குக்குரிய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு ரொம்பவே பிஸியாக இருந்துச்சு. கேக் ஆர்டர்ஸ், அதோட மெஹந்தி ஆர்டர்ஸ் எல்லாமே செஞ்சு கொடுத்துருந்தேன். எல்லா திங்ஸுமே முடிஞ்சிடுச்சு. ஸோ ஓரளவு வாளியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திங்ஸை கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் வரும்போது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சின்ன தொழிலாக இருக்கட்டும், பெரிய தொழிலாக இருக்கட்டும், எதை செஞ்சாலுமே நீட்டாக க்ளீனாக செஞ்சோம்னா நமக்கு அதில் உள்ள திருப்தியே தனி தான். இத்தில் பானி ஊற்றி சாப்பிட்ற இந்த யோகேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு தயார் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் ஊற்றி சாப்பிடும்போது அவக்கும் கொஞ்சம் கொடுத்துருந்தேன். ஸோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி திருப்பவும் கேட்கவும் இன்னும் 2 பீஸை வாங்கி 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் இனி பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யாருக்கெல்லாம் இந்த கித்தூள் சிரப் ஊற்றி சாப்பிட்ற யோகேட் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி குட்டீஸ் விரும்பி சாப்பிடாம இருந்துட்டு நம்ம சாப்பிடும்போது யாரெல்லாம் திருப்பவும் கேட்டு சாப்பிடுவாங்கன்னு ஓட வீட்லேயும் இந்த மாதிரி நடக்குமான்னு சொல்லுங்கள். தூங்கிட்டாங்க. அதனால் 2 பேருமே ஃப்ரீயாக இருந்து யோகேட்டை கழிச்சிட்டே சாப்பிட்டோம். ஸோ ஸ்கூலில் நடந்த விஷயங்கள் எல்லாமே சாட்டர்டே சண்டேல தான் பெருசாக பேசப்படும். மற்ற நாட்களில் ஸ்கூல், கிளாஸ் இந்த மாதிரி பிஸியாகவே திரியுவாங்க. மற்ற சாட்டர்டே சண்டேல 2 பேருமே நல்லா கதை பேசிட்டு இந்த மாதிரி வேலைகளை 2 பேருமே ஷேர் பண்ணி செய்வோம். வீடெல்லாம் கூட்டி தருவாங்க, ட்ரெஸ் எல்லாம் காய போட்டு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி தருவாங்க. பூச்செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி தருவாங்க. ஸோ ஐயா வந்து ரொம்பவே சமைத்து எல்லா வேலைகளையும் செஞ்சு தருவாங்க. ஸோ 2 பேருமே யோகேட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு சிங்கில் கொஞ்சம் பீங்காங்கொப்பிகள் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டோம்னா ரொட்டி சுடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ டிஷ்வாஷும் முடிஞ்சிருந்துச்சு. பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி 5 லிட்டர் பாட்டில் தான் வாங்குவேன். ஸோ ரொம்பவே லாபமும் கூட 600 ரூபா என்னமோ தான் வரும். ஸோ அதை வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு கேக்குக்குரிய திங்ஸ் எல்லாம் கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதனால் 5 லிட்டரை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்குவேன். தேவைப்படும் போது இந்த மாதிரி குட்டி பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்குவேன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, நமக்கு லாபமும் கூட. என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டு கேக்கோட 2 செஞ்சுருந்தேன். அதுக்கு ஃபவுண்டனில் தான் நேம் லெட்டர்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி ஒட்டியிருந்தேன். ஸோ அதனால் அந்த கட்டர் எல்லாத்தையுமே டிஷ்வாஷில் ஊற போட்டிருந்தேன். ஸோ அப்போ தான் அந்த ஃபவுண்டன் எல்லாமே நல்லா க்ளீனாகி கழுவலாம். ஸோ அது எல்லாத்தையுமே கழுவி காய வச்சிடணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக அடுத்த ஆர்டர்ஸுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க, இன்டோர் பிளான்ட்டை எப்படி சிஸ்டருக்கு பாதுகாக்கிற, எப்படி வளர்த்துற வீட்டுக்குள்ளேயே. ரொம்பவே ஈஸி தான். நம்ம மண்ணிலையுமே இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்கலாம், ஒரு சிலது தண்ணிலையுமே வளர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து தண்ணியில் வளர்க்குறத நம்ம என்னென்னா கழுவி க்ளீன் பண்ணிடணும். பொட்டிலையும் சரி, இல்லை கிளாஸ் பவுல் எது யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணி தண்ணி சேஞ்ச் பண்ணணும். தண்ணி யூஸ் பண்ணி நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கிறோம்னா தண்ணி எப்போவுமே ஊற்றிட்டே இருக்க தேவையில்லை. ஸோ தண்ணி எப்போ தேவைப்படுதோ, மண் வந்து கொஞ்சம் காஞ்சி ட்ரை ஆகினதுமே தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ மிச்சம் ஊற்றிட்டோம்னா கீழே வேர் எல்லாமே அழுகி நம்மளோட இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து நாசமாகிடும். ஸோ எப்போ தண்ணி தேவைப்படுதோ அப்போ கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டோம்னாலே போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டாலே இன்டோர் பிளான்ட்ஸை வீட்டில் ரொம்பவே ஈஸியாக வளர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிழமையில ஒரு தரம் வெயில் படுற மாதிரி நம்ம இன்டோர் பிளான்ட்ஸை வச்சு எடுக்கணும். அப்போ தான் அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நான் கிழமையில ஒரு தரம் இல்லாட்டி ட்வைஸ் 2 வாட்டி
வாட்டி சரி ஜன்னல் ஓரம் வெயில் வார இடத்துல அப்படியே தூக்கி வச்சிருவேன். ஸோ அதுக்கு வெயில் நல்லாவே கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம்னாலே நமக்கு ரொம்பவே ஈஸியாக இன்டோர் பிளான்ஸை வீட்டுக்குள்ளேயே வளர்த்துக்கலாம். ஸோ ரொட்டி சுடுறதுக்காக நாங்கள் தேங்காய் உரிச்சு எடுத்துட்டோம். தேங்காய் உரிச்சு எடுக்கிறதும் ரொம்பவே பெரிய டாஸ்க். அதே மாதிரி தேங்காய் திருவுறதுமே ரொம்ப பெரிய டாஸ்க். எனக்கு 2 வேலையுமே ரொம்ப பிடிக்காத விஷயம் தான். என்ன செய்கிறது? ஸோ அதனால் 1 கிலோ மாவுக்கு தான் இன்றைக்கி நான் ரொட்டி சுட போகிறேன். வீட்டில் சிஸ்டர், பிரதர், அம்மா, எனக்கு, ஐயா எல்லாருக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுக்க போகிறேன். ஸோ ஒரு தேங்காயை மொத்தமாகவே நான் திருவி எடுத்துக்கிறேன். ஸோ ரொட்டி சுடுறதுக்காக தேங்காயும் திருவியாச்சு. இப்போ பச்சை கொச்சைக்காய் வெங்காயம் எல்லாமே உரிச்சு கட் பண்ணி எடுக்கணும். 1 கிலோ மாவுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தோம்னா தான் டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் சரி அந்த ரொட்டியில் இறங்கி ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 4லேருந்து ஒரு 5 பச்சை மிளகாயே அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி 1 கிலோ மாவில் ரொட்டி சுட போகிறதால இந்த மாதிரி குரோச்சில் தான் மாவு பிணைஞ்சிக்க போகிறேன். எங்களோட ஊர் சைட்டில் குரோச்சின்னு தான் இதுக்கு சொல்லுவோம். உங்களோட ஊரில் எந்த மாதிரின்னு தெரியலை. ஸோ நம்ம அரிப்பட்டியில் கொஞ்சமாக மாவை கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். எங்களோட ஊரில் இந்த மாதிரி குரோச்சி எல்லார வீட்லேயுமே இருக்கும். ஸோ மாவு பிணைகிறது, மீன் அரைக்கிறது எல்லாத்துக்குமே இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களோட ஊரில் எந்த மாதிரின்னு தெரியா. நான் இருக்கிறது பொன்னருவா. அதுலேயும் எங்களோட வில்லேஜில் குறிப்பாக எல்லார் வீட்லேயுமே இது இருக்கும். ஸோ நான் மாவு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துட்டேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கொச்சிக்காய், அதோட துருவி வச்சுருந்த தேங்காய் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்துடலாம். ஸோ இதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறத 2 விதமாக சேர்த்துக்கலாம். ஒன்று நம்ம பிசைய போகிற தண்ணியில் உப்பை ஊற்றி செக் பண்ணி பார்த்துட்டு ஊற்றி பிசைஞ்சு எடுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு அளவு தெரியும்னா உப்பு தண்ணியை இந்த மாதிரி தெளிச்சிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வளமையாக மாவு பிசைகிற மாதிரி கூட பிசைஞ்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சுட போகிறீங்க, உங்களுக்கு மாவு பிசைகிறது ரொம்பவே சாஃப்டாக பிசைய தெரியாட்டி கொஞ்சம் இளம் சூடான தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி மாவை பிசைஞ்சிங்கன்னா மாவு இன்னுமே ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸியாக நீங்கள் அழகான தேங்காய் ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் இது சும்மா நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை நீங்கள் புதுசாக செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா சாஃப்டான ஒரு டோவாக இதை நல்லா கிளறி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாவு எல்லாமே ஒன்றா கூடி வந்ததுமே இந்த மாதிரி நம்ம இதை 2 டிவைட் பண்ணி ஒரு பகுதியை எடுத்து வச்சுட்டு ஒரு பகுதியை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ஸோ குவான்டிட்டி கொஞ்சம் கூட இருந்தால் பிசையும் போது கை வலிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த டிப்ஸை கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் இதை 2 பகுதியாக பிரிச்சுட்டு ஒரு பகுதியை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிறேன். ஸோ அதை பிசைஞ்சு ஒரு ஓரமாக வச்சுட்டு திரும்பவும் மக்கிய பகுதியை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் 5 மினிட்ஸ் நம்ம மெனக்கெட்டு பிசைஞ்சோம்னாலே நல்ல சாஃப்டான ஒரு டோவாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம விரல் வச்சு பார்க்கும்போது நல்ல சாஃப்டாக இருக்கணும் மாவு. இந்த மாதிரி மாவு சாஃப்டாக இருந்துச்சுன்னா தான் நம்மளோட ரொட்டி நல்லாவே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். உரமாக எடுத்து வச்சுருந்தா மக்கிய மாவையும் எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி போல்ஸாக நான் எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி 1 கிலோ மாவில் நான் பிசைஞ்சு எடுத்துருக்கிறதால ரொம்ப குட்டியாக ரொட்டி சுட்டால் ரொம்பவே நேரம் போகும். அதனால் ரொம்ப பெரிய பெரிய ரொட்டியை தான் சுட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு குட்டி குட்டியாக கூட சுட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி நான் சுடுற மாதிரி பெரிய ரொட்டிகளாக கூட சுட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன், பீங்கான். அதில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக நம்ம சமப்படுத்தி எடுத்துக்கணும். ஸோ ரொட்டியை கொஞ்சம் மொறுப்பாக சாப்பிட்றது தான் எங்களோட வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் நல்லாவே மெல்லிஸாக நான் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளோட வீட்டில் உள்ள அம்மம்மா இந்த மாதிரி பெரியவங்க எல்லாரும் கையிலேயே ரொட்டியை பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ எனக்கு அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, தெரியாது. ஸோ ரொட்டி அந்த அளவுக்கு கையால் பண்ணிக்க மாட்டேன். அதனால் இந்த மாதிரி பீங்கானில் வச்சு தான் நான் ரொட்டி பண்ணுவேன். ஸோ நல்ல மெல்லிசாக ரொட்டியை பண்ணி நம்ம தவாவை சூடு பண்ணிவிட்டு சுட்டெடுக்க வேண்டியதுதான். இன்றைக்கி நான் இந்த மாதிரி தோசை தவாவுலேயே உங்களுக்கு ரொட்டி சுட்டு காட்ட போகிறேன். அதே மாதிரி எங்களோட கிராமங்களில்
மண் ஓடில் தான் ரொட்டி சுடுவாங்க. ஸோ அதுலேயுமே சுட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ரொட்டியை நம்ம நல்லா சூடு பண்ணிவிட்டு தவாவை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் சுட்டெடுக்கணும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருந்துச்சுன்னா கறியோட சம்பளோட தொட்டு சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஓடு. அதுலேயும் ஓட்டை சூடு பண்ணிவிட்டு ரொட்டியை போட்டு அதே சேம் மெத்தட் தான் 2 பக்கமுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக இந்த மாதிரி ஆகும் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லாவே கோல்ட் கலர் ஆகினதுமே நான் இதை இறக்கி ஒரு சகனுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லா ரொட்டியுமே சுட்டு எடுத்துக்க போகிறோம். மோட்லேயும் சரி தவாவுலேயும் சரி உங்களுக்கு விரும்பின சைஸில் விருப்பம் மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பொல் ரொட்டி சுடுற மெத்தட். ஸோ எங்களோட கிராமங்களில் நாங்கள் இந்த மாதிரி தான் சுடுவோம். டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இறைச்சி கறி கோழிக்கறிக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆல்ரெடி பழைய இறைச்சி கறியும் இருந்துமே நாங்கள் மாசி சம்பல் தான் இடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாதி தேங்காயை இந்த மாதிரி திருவி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் வெங்காயம் சம்பலோட கூட போட்டு இடித்து சாப்பிட்டோம்னா இன்னுமே நல்லா இருக்கும். அதுக்காக மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். 2யுமே சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். வீட்டில் நான் எப்போ சம்பல் சமைச்சாலும் தேங்காவை விட வெங்காயம் தான் கூட போட்டு சமைப்பேன். ஸோ எனக்கு வெங்காயம் சம்பல் 2மே சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா பிடிக்கும். அதனால் வெங்காயத்தை கூட போட்டு சமைப்பேன். அதோட இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு மாசியும் சேர்த்துக்கிறேன். மாசி சேர்த்தா ரொம்பவே ஃப்ளேவராகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ சம்பல்லே ஸ்ரீலங்காவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். இன்ஷால்லா இன்னும் ஒரு வ்ளாகில் நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் சம்பலை பார்ப்போம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. ஸோ இடி சம்பல் இருக்கி, அரைக்கிற சம்பல் இருக்கி, பிசைஞ்சு எடுக்கிற சம்பல் இருக்கி, லெமன் ஊற்றி செய்கிறது, கொச்சிக்காய் அரைச்சி செய்கிறது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கி. இப்போ நான் மாசையும் போட்டு இடிச்சிட்டு 1.5 டீஸ்பூன் அளவு கட்டர்தூள் குண்டு மிளகாயை சேர்த்து நல்லா இடித்து எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம உப்பு தேசி புளி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட சம்பல் ரெடி ஆயிடும். ஸோ வீடியோ வாய்ஸ் கவர் பண்ணும்போதே எனக்கு வாய் வருது. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த சம்பல் லெமன் ஊற்றி செய்கிறதால. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீலங்காவில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். எல்லாருமே செஞ்சு சாப்பிட்றது தான். பட் இந்தியா நண்பர்கள் நிறைய பேர் சம்பல் ரெசிபியெல்லாம் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு இதை நான் சொல்லிக்கிறேன். வீடியோஸில் நிறைய பேர் கேட்குறீங்க, சிஸ்டர் நீங்கள் எந்த ஊருன்னு. நிறைய வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். நான் பொல்லனறுவை. ஸோ வடமத்திய மாகாணத்தில் பொல்லனறுவை அன்றாபுரம் 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதில் நான் பொல்லனறுவை. இங்கே நிறைய வரலாற்று இடங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எங்களோட ஊருக்கு வந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். சில பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சிஸ்டர் நான் கிட்னி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன், உங்களோட ஊர் பக்கத்துலையா, உங்களோட வீட்டை வரலாமாண்டெல்லாம் கேட்டிருந்தீங்க. கைஸ், எங்களோட ஊர் வந்து ரொம்பவே தூரம். கிட்னி ஹாஸ்பிட்டல் வந்து பொல்லனறுவை டவுனில் இருக்கு. ஆனால் எங்களோட ஊர் வந்து குட்டி கிராமன்றதால தூரமாக தான் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட பேருமே வந்து சொல்லினாலும் பட் அவங்க இருக்கிற ஊர் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும் இல்லையா. இப்போ பெட்டிக்குளோ டிஸ்ட்ரிக்ட் எடுத்தால் நிறைய ஊர் இருக்குது. ஆனால் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் ரொம்பவே தூரமாக இருக்குது. அந்த மாதிரி தான் பொல்லனறுவை நான் இருந்து எங்களோட ஊர் வந்து கிட்னி ஹாஸ்பிட்டல் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் விட்டு ரொம்பவே தூரம். ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி ரொட்டி எல்லாமே சுட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், பொல் ரொட்டியும் ரெடி, பொல் சம்பளமே ரெடி. ஸோ அயாமாவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சர்வ் பண்ணலாம்னு ரொட்டியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு சம்பளையும் வச்சு கொடுத்தேன். ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இல்லையா குட்டீஸுக்கு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்குறப்போ. ஸோ ரொம்பவே ஸ்பெஷலாக சண்டே அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தேன். ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. சண்டே மார்னிங் இந்த மாதிரி தான் எங்களோட போணுச்சு. ரொம்பவே சந்தோஷமான மார்னிங்காக தான் இன்றைக்கி இருந்துச்சு. ஸோ அதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு முடிக்கும் வரைக்குமே எலும்பல்ல. ஸோ அதனால் ரொம்பவே ஈஸியாக வீடியோவும் எடுத்துட்டேன். இல்லைனா ரொம்பவே போராட்டமாக தான் வீடியோவுக்கு பின்னுக்கு இருக்கும் ஸ்க்ரீனில். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட மார்னிங் போணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அம்மா, சிஸ்டர், பிரதர், அஸா, ஆயா எல்லாருமே சேர்ந்து இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பை பாய்.